நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்கும் பொழுது ஒரு சில பெண்கள் தோன்றுவார்கள், மறுமையினுடைய அடையாளமாக அவர்கள் வருவார்கள். எப்படிப்பட்ட பெண்கள்? அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் ஆடை அணிந்தும் அவர்கள் நிர்வாணமாக இருப்பார்கள். எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்? மெல்லிசான ஆடைகள், உள்ளிருக்கக்கூடிய கனபரிமாணங்களை வெளியே எடுத்து காட்டக்கூடிய இறுக்கமான ஆடைகள், ஆண்களுக்கு ஒப்பான ஆடைகள். அப்ப பெண்கள் மறைத்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுவார்கள் அவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சபித்தார்கள்? மறைத்தார்கள், ஆனால் மறைக்க வேண்டிய விதத்தில் அவர்கள் மறைக்கவில்லை. முகமும் முன்கையும் தவிர அவர்கள் முழுக்க முழுக்க மறைத்திருந்தாலும் மிக மெல்லிசான மிக மிக லேசான ஆடைகளை பெண்கள் அணிகிற காலம் இந்த காலம். இறுக்கமான ஆடைகளை அணிகிற காலம் இந்த காலம். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையினுடைய அடையாளமாக அந்த பெண்கள் வந்திருக்கிறார்கள். கியாம நாள் வரப்போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதனுடைய அறிகுறிதான் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக பெண்களை நீங்கள் பார்ப்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். இன்னொரு பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். யார் அவர்கள்? ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய பெண்கள். ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய பெண்கள், அவர்களையும் அல்லாஹ் நாசமாக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.